கர்நாடகாவில் பிரசாதத்தில் விஷம் கலந்து கொடுத்து 17 பேரை கொன்ற இளைய மடாதிபதிக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாம்ராஜ்நகர் மாவட்டம் சுலுவாடியில் உள்ள மாரம்மா கோயில் திருவிழாவில் பிரசாதம் சாப்பிட்ட பக்தர்களில் 17 பேர் கடந்த 2018ஆம் ஆண்டு உயிரிழந்தனர். கோயிலை நிர்வகிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் கோயில் பூசாரியும் இளைய மடாதிபதியும் உணவில் விஷம் கலந்து கொடுத்து பக்தர்களை கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இளைய மடாதிபதி உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் முக்கிய குற்றவாளியான சாலூர் மடத்தின் இளைய மடாதிபதி மகாதேவசாமியின் உடல்நிலையை கருதி 6 ஆண்டுகளுக்கு பின்பு கர்நாடக உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சுலுவாடி கிராம மக்கள் மகாதேவசாமி உருவ பொம்மையை கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு வழி இருக்கு சார். அந்த சாமியார் வெளிய விடுறேன்னு சொன்னீங்களா, அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலர்னு வெளிய விடுறீங்களா? இத்தனை பேருக்கு கிட்னில இருந்து ஆட்டுல இருந்து லிவர் எல்லாமே போயிருக்கு. அதுக்கு யார் சார் பதில் சொல்லுவாங்க? ஒவ்வொருத்தரும் அந்த 4 பேரையும் விடுக்கணும். அந்த கோர்ட் ஹைகோர்ட்ல ஜட்ஜுக்கு நான் கையெடுத்து கும்பிடுறேன். உங்களுக்கு எப்படி மனசு வந்திருக்கும்? 17 பேர் கொண்டு இருக்கிறாங்க. 17 பேர் கொண்டு இத்தனை பேர் அவதிப்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி மனசு வந்து நீங்க அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல சார். உயிரிழந்தவர்களின் புகைப்படத்துடன் ஆர்ப்பாட்டம் நடத்திய மக்கள் 6 ஆண்டுகள் கடந்தும் பெருந்துயர சம்பவத்திலிருந்து மீளவில்லை என்று தெரிவித்தனர். மடாதிபதிக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்யாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரித்தனர்.